ஆகஸ்ட் 28 இன்று இந்த தேதியை சிவன் ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு உண்மையை சொல்கிறார். ஒரே ஒரு உண்மை. ஆனால் அந்த ஒரு உண்மை கேட்டால் வாழ்க்கை முழுவதும் மாறும். கேட்காமல் போனால் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். என்னவென்று தெரியாமல் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த தேடல் ஒரு நாளும் முடியாது. ஏனென்றால் தேடுவதே தவறான திசையில் என்று தெரியாமல் தேடுவீர்கள். இந்த ஒலியை முழுவதும் கேட்டால் அந்த தவறான திசை சரியாகும். தேடல் நிற்கும். கண்டுபிடிப்பு வரும். வாழ்க்கை நிறைவடையும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு உணர்வு இருக்கிறதா? ஏதோ குறைகிறது என்று, ஏதோ இன்னும் வேண்டும் என்று, இதை பெற்றால் முழுமையாவேன் என்று. அந்த உணர்வு வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் வரும். நல்ல வேலை இருக்கும்போதும் வரும், நல்ல குடும்பம் இருக்கும்போதும் வரும், பணம் இருக்கும்போதும் வரும். ஒருவித ஆழமான வெறுமை, ஒரு இடைவெளி, ஒரு முழுமையில்லாத உணர்வு. அந்த உணர்வு உண்மையானதா? ஆம், உண்மையானது. ஆனால் அந்த உணர்வை புரிந்து கொள்வதில் ஒரு தவறு நடக்கிறது. அந்த வெறுமையை நிரப்ப வெளியில் தேடுகிறோம். பணம், உறவு, அங்கீகாரம், சாதனை இவற்றால் நிரம்பும் என்று நம்புகிறோம். நிரம்புவதில்லை. ஏனென்றால் அந்த வெறுமை வெளியில் இல்லை, உள்ளில் இருக்கிறது. வெளி விஷயங்களால் உள்ளில் இருக்கும் வெறுமை நிரம்புவதில்லை. சிவன் சொல்லும் ஒரு உண்மை இதுவே. அந்த வெறுமை உண்மையில் வெறுமை இல்லை, ஒரு திரை, ஒரு மறைவு. உள்ளில் நிறைவு இருக்கிறது. எப்போதும் இருந்தது. அந்த நிறைவு சிவன். ஒவ்வொருவரிலும் இருக்கும் சிவன். அந்த சிவனை அறியாமல் போவதால் நிறைவு தெரிவதில்லை. அறிந்தால் வெறுமை போகும், நிறைவு தெரியும். இந்த ஒரு உண்மை தெரிந்தால் என்னாகும்? வெளியில் தேடுவது நிற்கும். உள்ளில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உள்ளில் பார்க்கும்போது சிவன் தெரிவார். அவர் தெரிந்தால் நிறைவு தெரியும். நிறைவு தெரிந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். இந்த உண்மையை ஆகஸ்ட் 28 கேட்கிறீர்கள். ஒரு காரணம் இருக்கிறது. சிவன் இன்று இந்த உண்மையை கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறார். தயாரான ஆத்மாக்களுக்கு மட்டும் உண்மை சேரும். தயாராக இல்லாதவர்களுக்கு வார்த்தைகளாக கேட்கும், மனசில் தங்காது. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். அதனால் இந்த ஒலி உங்களை சென்றடைந்திருக்கிறது. ஒரு கதை சொல்கிறேன். மதுரையில் ஒரு அம்மா, வயது 51, வாழ்க்கையில் நிறைய தேடினார். குழந்தைகளை வளர்த்தார், குடும்பத்தை கட்டினார், கோவிலுக்கு போனார், நோன்பு நோற்றார். ஒவ்வொரு சாதனையிலும் ஒரு முழுமையை தேடினார். வந்தது, ஆனால் நிலைக்கவில்லை. ஒரு மகிழ்ச்சி வரும், போகும், மீண்டும் ஒரு வெறுமை. வருடக்கணக்கில் இப்படி. ஒரு நாள் ஒரு யோகி வந்தார். கேட்டார், நீ என்ன தேடுகிறாய் என்று. சொன்னாள், முழுமை என்று. யோகி சொன்னார், முழுமை வெளியில் இல்லை, உன்னில் இருக்கிறது. கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, மறைப்பை விலக்கினால் போதும் என்று. என்ன மறைப்பு என்று கேட்டாள். யோகி சொன்னார், நான் முழுமையானவள் இல்லை என்ற எண்ணமே மறைப்பு என்று. அந்த எண்ணம் விலகினால் சிவன் தெரிவார். சிவன் தெரிந்தால் முழுமை தெரியும் என்று. அந்த வார்த்தைகள் அம்மாவிடம் தங்கின. ஒரு மாதம் கழித்து சொன்னாள், அந்த எண்ணம் கொஞ்சம் விலகி இருக்கிறது, முழுமை கொஞ்சம் தெரிகிறது என்று. இன்னும் முழுவதும் தெளிவாகவில்லை, ஆனால் தெரிகிறது என்று. தேடல் கொஞ்சம் நின்றிருக்கிறது என்று. தேடல் நிறுத்துவதற்கு ஒரு வழி இல்லை. தேடுவதற்கு பதில் கண்டுபிடிப்பதற்கு திரும்புவது. திரும்புவது என்பது வெளியிலிருந்து உள்ளுக்கு திரும்புவது. அந்த திருப்பம் ஒரு நொடியில் நடக்கலாம், ஒரு வாழ்க்கை முழுவதும் ஆகலாம். சிவன் அந்த திருப்பத்தை வேகப்படுத்துகிறார். தயாரான ஆத்மாக்களில் ஆகஸ்ட் 28 அந்த வேகப்படுத்தல் நாள். இந்த ஒரு உண்மை புரிந்து கொள்வதற்கு நேரமாகும். ஒரே ஒரு கேள்வி கேட்டால் ஆரம்பிக்கலாம். அந்த கேள்வி என்னவென்று கொஞ்சம் கழித்து சொல்கிறேன். முதலில் இன்னொரு ஆழமான விஷயம் பேசலாம். நாம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேடுகிறோம்? பட்டியல் போடுவோம். பணம், ஆரோக்கியம், நல்ல உறவுகள், அங்கீகாரம், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி. இந்த எல்லாவற்றையும் தேடுகிறோம். ஏன் தேடுகிறோம் என்று கேட்டால், இவை கிடைத்தால் நிறைவாக இருப்போம் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு தேடலின் பின்னால் ஒரே ஒரு நிறைவை தேடுகிறோம். வேறு வேறு வடிவங்களில் தேடுகிறோம். ஆனால் கடைசியில் தேடுவது ஒன்றே ஒன்று, நிறைவு. சிவன் சொல்கிறார், நீ தேடும் நிறைவு நீயே. உன்னை நீ தேடுகிறாய் என்று. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது புரியும். ஆனால் வாழ்க்கையில் வாழுவது வேறு. புரிதல் மட்டும் போதாது, அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்னவென்று சொல்கிறேன். நிறைவை அனுபவிப்பதற்கான வழி மௌனம், அமைதி. ஒரு நொடி நிறுத்தி உள்ளே பார்ப்பது. யோசனைகள் ஓயும்போது, வெளிச்சத்தங்கள் நிற்கும்போது, அந்த அமைதியில் என்ன இருக்கிறது? ஒரு விழிப்பு, ஒரு உணர்வு, ஒரு இருப்பு. அந்த இருப்பு வேறு எதுவும் இல்லை, சிவன். நம்மில் இருக்கும் சிவன். ஒரு கண்ணாடி வீட்டில் இருக்கிறது. கண்ணாடியில் ஒரு படம் பார்க்கிறோம், நம் முகம். கண்ணாடி நம்மை காட்டுகிறது. ஆனால் கண்ணாடி இல்லாமலும் நாம் இருக்கிறோம். கண்ணாடி காட்டும்போது மட்டும் தெரிகிறோம் என்று இல்லை. மௌனமும் அப்படித்தான். மௌனத்தில் சிவன் தெரிகிறார். ஆனால் மௌனம் இல்லாமலும் சிவன் இருக்கிறார். மௌனம் கண்ணாடி, சிவன் நம்முள் இருக்கும் உண்மை. இந்த மௌனம் எங்கே கிடைக்கும்? ஒரு கோவிலில் மட்டும் இல்லை, ஒரு மலையில் மட்டும் இல்லை, எங்கும் கிடைக்கும். ஒரு நொடி யோசனைகளை நிறுத்தினால் போதும். அந்த ஒரு நொடி மௌனம். அந்த மௌனத்தில் சிவன் தெரிவார், நிறைவு தெரியும். இன்று ஆகஸ்ட் 28.
ஒரு நொடி நிறுத்துங்கள். இந்த ஒலி கேட்கும் இந்த நொடியில் யோசனைகளை வையுங்கள். வெறும் கேளுங்கள். கேட்கும் அந்த நொடியில் ஒரு விழிப்பு இருக்கிறது. அந்த விழிப்பு நீங்கள் இல்லை, யோசனைகளும் இல்லை, வெறும் விழிப்பு. அது சிவன். அவர் உங்களில் இருக்கிறார். இந்த நொடி தெரிகிறார். இந்த விஷயம் புரிந்தால் ஒரு மாற்றம் வரும். வெளியில் தேடுவது கொஞ்சம் குறையும். உள்ளில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். படிப்படியாக. மாற்றம் ஒரு நாளில் வராது, ஆனால் ஆரம்பிக்கும். இன்றிலிருந்து, ஆகஸ்ட் 28 சிவன் சொல்லும் ஒரு உண்மை இதுவே: நீ ஏற்கனவே நிறைவானவன். கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. மறைப்பை விளக்கினால் போதும். இந்த 3 வரிகளும் சேர்ந்தால் ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு வரியும் ஆழமானது. ஒவ்வொன்னையும் விரிவாக பேசலாம். முதல் வரி: நீ ஏற்கனவே நிறைவானவன். ஏற்கனவே என்பது முக்கியம். எதிர்காலத்தில் நிறைவானவன் ஆவான் என்று இல்லை. இப்போது, இந்த நொடி ஏற்கனவே நிறைவானவன். இது நம்புவது கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் நிறைய குறைகள் தெரிகின்றன. பணம் குறைகிறது, உறவு குறைகிறது, ஆரோக்கியம் குறைகிறது. இந்த குறைகள் இருக்கும்போது நிறைவானவன் என்று எப்படி சொல்கிறார் சிவன் என்று கேட்கலாம். வெளியில் குறைகள் இருக்கலாம், ஆனால் உள்ளில் சிவன் இருக்கிறார். சிவன் ஒரு பரிபூரணம். அந்த பரிபூரணம் உள்ளில் இருக்கும்போது ஆத்மா நிறைவானது. வெளியில் என்ன குறைந்தாலும் உள்ளில் நிறைவு இருக்கிறது. அந்த உள் நிறைவை அறிந்தவர்களுக்கு வெளிக்குறைகள் கஷ்டங்களாக இருந்தாலும் முறிக்கவில்லை. அவர்கள் நிற்கிறார்கள். ஏனென்றால் உள்ளில் தூண் இருக்கிறது. சிவன் என்ற தூண். இரண்டாவது வரி: கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, தேடல் வேண்டியது இல்லை என்பது. தேடல் ஒரு அடிப்படை தவறுக்கு இட்டுச் செல்கிறது. தேடும்போது நாம் சொல்கிறோம், நான் இங்கே இருக்கிறேன், நிறைவு அங்கே இருக்கிறது என்று. 2 வேறு விஷயங்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நிறைவு நாமே. நாம் நம்மை தேடுகிறோம். அது எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு அலை கடலை தேடுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அது எத்தனை பேதமான தேடல்! அலை கடலிலேயே இருக்கிறது, கடல் அலையிலேயே இருக்கிறது. தேடல் வேண்டியதில்லை, உணர்தல் மட்டுமே வேண்டும். நாமும் சிவனில் இருக்கிறோம். சிவன் நம்மில் இருக்கிறார். தேடல் வேண்டியதில்லை, உணர்தல் மட்டுமே. மூன்றாவது வரி: மறைப்பை விளக்கினால் போதும். மறைப்பு என்பது அந்த தவறான நம்பிக்கை. நான் முழுமையானவன் இல்லை என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே திரை. திரை விலகினால் சிவன் தெரிவார், நிறைவு தெரியும். இந்த 3 வரிகளும் புரிந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். புரிவதற்கு நேரமாகும். ஒரு நாளில் ஆகாது. ஆனால் இன்று ஒரு விதை விதைத்தோம். ஆகஸ்ட் 28. அந்த விதை வளரும். இந்த உண்மை புரிந்து கொள்வதற்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு இளவரசன் ஒரு காட்டில் தொலைந்தான். ஆண்டு கணக்கில் காட்டில் வாழ்ந்தான். பசி, கஷ்டம், அலைந்தான். ஒரு நாள் ஒரு யோகி வந்தார். இளவரசனை பார்த்தார். சொன்னார், நீ ஒரு இளவரசன். உனக்கு ஒரு அரண்மனை இருக்கிறது, ஒரு ராஜ்யம் இருக்கிறது. நீ தொலைந்தாய், ஆனால் உன் ராஜ்யம் தொலைந்து விடவில்லை. போ, திரும்பி போ என்று. இளவரசன் திரும்பினான். ராஜ்யம் அவனையே காத்திருந்தது. நாமும் அந்த இளவரசன். காட்டில் தொலைந்திருக்கிறோம். கவலைகளின் காடு, கஷ்டங்களின் காடு, தேடல்களின் காடு. ஆனால் நம் ராஜ்யம் நம்மை விட்டு போகவில்லை. அந்த ராஜ்யம் நிறைவு, சிவன் உள்ளில் இருக்கிறது. யோகி சொல்கிறார், திரும்பு, உள்ளுக்கு திரும்பு, நிறைவு காத்திருக்கிறது என்று. அந்த யோகி இன்று சிவன். இந்த ஒளி வழியாக சொல்கிறார், திரும்பு, உள்ளுக்கு திரும்பு, நிறைவு காத்திருக்கிறது என்று. திரும்புவது எப்படி? மௌனத்தால். ஒரு நொடி, ஒரு ஆழமான மூச்சு, யோசனைகளை நிறுத்துவது, உள்ளே பார்ப்பது. அங்கே சிவன் இருக்கிறார், நிறைவு இருக்கிறது, ராஜ்யம் இருக்கிறது. இன்று ஒரு முறை திரும்புங்கள். ஆகஸ்ட் 28. ஒரு முறை மட்டும் கண்களை மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சு, உள்ளே பாருங்கள். ஒரு விழிப்பு தெரியும். அந்த விழிப்பு சிவன். அவர் காத்திருக்கிறார். நிறைவு அங்கே இருக்கிறது. ஒரு நொடி, ஒரு திரும்புதல், ஒரு வாழ்க்கை. சிவன் சொல்லும் ஒரு உண்மையின் ஆழத்திற்கு இன்னும் போவோம். இந்த உண்மை தெரியாமல் எத்தனை மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் வெளியில் தேடினார்கள் என்று பார்ப்போம். ஒரு ராஜா, நிறைய பணம், நிறைய ஆட்சி, நிறைய அதிகாரம். ஆனால் ஒரு இரவு தனியாக அமர்ந்திருக்கும் போது ஒரு வெறுமை. என்ன குறைகிறது என்று தெரியவில்லை. எல்லாமே இருக்கிறது, ஆனால் ஏதோ இல்லை. அந்த ஏதோ என்னவென்று தெரியவில்லை. இறுதி வரை தெரியவில்லை. ஒரு ஏழை, எதுவுமில்லை. ஆனால் ஒரு மௌனத்தில் ஒரு அமைதி, ஒரு நிறைவு. எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை, ஆனால் இருக்கிறது. ராஜா தேடிக்கொண்டே இருந்தார். ஏழை பெற்றுவிட்டான். என்ன வித்தியாசம்? ராஜா வெளியில் தேடினார், ஏழை வெளியில் தேடவில்லை. வெளியில் எதுவுமில்லை என்பதால் வேறு வழியில்லாமல் உள்ளே பார்த்தான். அங்கே சிவன் இருந்தார். நிறைவு வந்தது. இந்த கதை ஒரு உண்மையை காட்டுகிறது. வெளியில் எதுவும் இல்லாமல் போவதும் சில நேரங்களில் ஒரு வரம். ஏனென்றால் வேறு வழி இல்லாமல் உள்ளே திரும்புகிறோம். அங்கே சிவன் இருக்கிறார்.
ஆனால் வெளியில் இருக்கும்போதும் உள்ளே திரும்பலாம், வலிந்து திரும்பலாம். அந்த திரும்புதலை சிவன் வழிகாட்டுகிறார். ஆகஸ்ட் 28 இன்று அந்த வழிகாட்டல் வந்திருக்கிறது. நம்மிடம் ஒரு கேள்வி: வெளியில் எல்லாமே இருக்கும்போதும் வெறுமை உணர்கிறீர்களா, அல்லது வெளியில் எதுவும் இல்லாமல் போகும்போது மட்டும் உள்ளே திரும்புகிறீர்களா? இரண்டாவது வழி கஷ்டமானது, முதல் வழி வலிமையானது. வெளியில் எல்லாமே இருக்கும்போதும் உள்ளே திரும்புவது, அந்த வலிமையை இன்று பெறுங்கள். இரண்டாவது கதை. கோவையில் ஒரு வியாபாரி, வயது 45, கடந்த 20 வருஷமாக வியாபாரம் செய்தார். நல்ல வருமானம், நல்ல வீடு, நல்ல குடும்பம், வெளியில் பார்ப்பதற்கு சரியான வாழ்க்கை. ஆனால் உள்ளில் ஒரு கேள்வி: இதற்காகவா பிறந்தேன்? என் வாழ்க்கையில் என்ன அர்த்தம் என்று. ஒரு நண்பர் சொன்னார், யோகி ஒருவரிடம் போ என்று. போனார். யோகி கேட்டார், என்ன தேடுகிறாய் என்று. சொன்னார், வாழ்க்கையின் அர்த்தம் என்று. யோகி சொன்னார், வாழ்க்கையின் அர்த்தம் வெளியே இல்லை, உன்னில் இருக்கிறது. உன்னை அறிந்தால் அர்த்தம் தெரியும். உன்னை அறிவது என்பது சிவனை அறிவது. சிவன் உன்னில் இருக்கிறார் என்று. வியாபாரி கேட்டார், எப்படி அறிவது என்று. யோகி சொன்னார், தினமும் ஒரு நொடி மௌனம், யோசனைகள் ஓயும்போது என்ன இருக்கிறது என்று பாரு. அங்கே சிவன் இருப்பார். அவரை பார்த்தால் வாழ்க்கையின் அர்த்தம் தெரியும் என்று. வியாபாரி தினமும் ஒரு நொடி மௌனம் ஆரம்பித்தார். ஒரு மாதம், ஒரு கேள்வி மட்டும், மௌனத்தில் என்ன இருக்கிறது என்று. ஒரு நாள் ஒரு விஷயம் தெரிந்தது. ஒரு அமைதி, ஒரு நிறைவு. வெளியிலிருந்து வரவில்லை, உள்ளிலிருந்து வந்தது. அந்த நொடியில் சொன்னார், இதுவே அர்த்தம் என்று. இந்த உள் நிறைவே வாழ்க்கையின் அர்த்தம் என்று. வியாபாரம் தொடர்கிறது, வருமானம் தொடர்கிறது. ஆனால் வாழ்க்கை வேறு விதமாகிவிட்டது. உள்ளில் ஒரு அர்த்தம் வந்திருக்கிறது. அது வெளியிலிருந்து வரவில்லை, சிவனிடமிருந்து வந்தது, மௌனத்தில் வந்தது. இந்த உண்மை நீ ஏற்கனவே நிறைவானவன் என்ற ஒரு குழந்தைக்கு இயற்கையாக தெரியும். சின்ன குழந்தை, அதற்கு ஒரு வெறுமை இல்லை, தேடல் இல்லை. முழுமையாக விளையாடுகிறது, முழுமையாக சிரிக்கிறது, முழுமையாக அழுகிறது, ஒவ்வொரு நொடியிலும் முழுமையாக இருக்கிறது. ஒரு வெளி முழுமையை தேடவில்லை, இயற்கையாக முழுமையாக இருக்கிறது. வளர வளர என்ன நடக்கிறது? சமூகம் சொல்கிறது, நீ இப்படி இல்லை, அப்படி இரு என்று. இந்த மதிப்பெண் இல்லை, அந்த வேலை வேண்டும். இந்த தோற்றம் இல்லை, அந்த செல்வம் வேண்டும் என்று. படிப்படியாக ஒரு நம்பிக்கை உருவாகிறது, நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் அப்படியானால் நிறைவாவேன் என்று. அந்த நம்பிக்கையே முழுமையை மறைக்கும் திரை. குழந்தையாக இருந்த நிறைவு இன்னும் உள்ளில் இருக்கிறது, போகவில்லை. திரை மட்டும் போட்டுவிட்டோம். திரையை விலக்கினால் குழந்தையாக இருந்த நிறைவு மீண்டும் தெரியும். அது தேடல் இல்லாத நிறைவு. அது சிவன், நம்மில் இருக்கும் சிவன். இன்று அந்த குழந்தையாக ஒரு நொடி இருங்கள். தேடலை வையுங்கள், வேண்டுவதை வையுங்கள், வெறும் இருங்கள். அந்த இருப்பில் ஒரு நிறைவு வரும். அது உங்கள் உண்மையான நிலை. சிவன் அந்த நிலையை திரும்பி தருகிறார். ஆகஸ்ட் 28. சிவன் சொல்லும் ஒரு உண்மையை பற்றி ஒரு ஆழமான கோணத்தில் பார்ப்போம். இந்த கோணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் என்னவாக ஆக விரும்புகிறோம்? சந்தோஷமானவனாக, அமைதியானவனாக, வெற்றியானவனாக, ஆரோக்கியமானவனாக. இந்த எல்லாவற்றையும் ஆக விரும்புகிறோம். ஏனென்றால் அந்த நிலையில் நிறைவாக இருப்போம் என்று. ஆனால் ஒரு விஷயம், நாம் இப்போது என்னவாக இருக்கிறோமோ அதில் ஏன் நிறைவாக இருக்க முடியாது என்று யாரும் கேட்பதில்லை. இப்போதே நிறைவாக இருக்க முடியும் என்று சொன்னால் நம்பவில்லை. ஏனென்றால் சூழ்நிலை சரியில்லை என்று, பிரச்சனைகள் இருக்கின்றன என்று. சிவன் சொல்கிறார், சூழ்நிலை சரியாகும்போது நிறைவு வரும் என்றால் சூழ்நிலை எப்போது சரியாகும்? ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை வரும். சூழ்நிலை எப்போதும் சரியாகாது. அதை காத்திருந்தால் நிறைவு வராது. நிறைவு சூழ்நிலையிலிருந்து வருவதில்லை, உள்ளிலிருந்து வருகிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உள்ளில் நிறைவை கண்டுபிடிக்கலாம் என்று. இது ஒரு மிகவும் வலிமையான உண்மை. நிறைவு சூழ்நிலையில் இல்லை, உள்ளில் இருக்கிறது. சூழ்நிலை மாறும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இப்போதே உள்ளே தேடலாம், கண்டுபிடிக்கலாம். அந்த உள் தேடல் மௌனத்தில், ஒரு நொடி மௌனத்தில். யோசனைகள் ஓயும்போது சிவன் தெரிவார், நிறைவு தெரியும். இன்று ஒரு நொடி மௌனம். ஆகஸ்ட் 28. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு நொடி உள்ளே பாருங்கள். சிவன் இருக்கிறார், நிறைவு இருக்கிறது. மூன்றாவது கதை. திருவண்ணாமலையில் ஒரு யாத்திரிகன், வயது 56, வாழ்நாள் முழுவதும் ஒரு தேடல். சிவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோவில்களுக்கு போனார், யோகிகளிடம் போனார், நூல்கள் படித்தார், தவம் செய்தார், ஆண்டு கணக்கில் தேடினார். திருவண்ணாமலை வந்தார், மலையை சுற்றினார். ஒரு முதியவர் கோவில் வெளியே அமர்ந்திருந்தார். யாத்திரிகன் கேட்டார், சிவன் எங்கே இருக்கிறார் என்று. முதியவர் சிரித்தார், சொன்னார், எங்கே தேடுகிறாய் என்று. யாத்திரிகன் சொன்னார், எங்கும் தேடினேன் என்று. முதியவர் சொன்னார், ஒரே ஒரு இடத்தில் தேடவில்லை என்று. யாத்திரிகன் கேட்டார், எந்த இடம் என்று. முதியவர் சொன்னார், உன்னிலேயே தேடவில்லை என்று. யாத்திரிகன் நின்றுவிட்டார். அந்த இடத்திலேயே ஒரு நொடி மௌனம். உள்ளே பார்த்தார். ஒரு அமைதி, ஒரு நிறைவு, ஒரு ஒளி. அவரே சிவன். வாழ்நாள் முழுவதும் வெளியில் தேடினார்.
ஒரு நொடி உள்ளே பார்த்தார், கண்டுபிடித்தார். ஒரு நொடி, ஒரு திரும்புதல், வாழ்நாள் தேடல் முடிந்தது. இந்த கதை உங்கள் கதையாகலாம். வாழ்நாள் வெளியில் தேட வேண்டியதில்லை. இன்று ஒரு நொடி உள்ளே பாருங்கள். சிவன் இருக்கிறார், நிறைவு இருக்கிறது. ஆகஸ்ட் 28. அந்த நொடி இன்று, இப்போது. சிவன் சொல்லும் ஒரு உண்மையை பற்றி இன்னும் ஒரு ஆழமான விஷயம். இந்த உண்மை எப்போது புரியும் என்று. புரிதல் 2 விதம். வார்த்தைகளில் புரிதல், அனுபவத்தில் புரிதல். வார்த்தைகளில் புரிதல் எளிது. இந்த ஒலி கேட்கும்போது வார்த்தைகளில் புரிகிறது. ஆனால் அனுபவத்தில் புரிய நேரமாகும். அனுபவத்தில் புரிவது எப்போது? ஒரு நொடி மௌனத்தில் சிவனை உணரும்போது. அந்த ஒரு நொடி அனுபவம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, ஆனால் வாழ்க்கையை மாற்றும். அந்த அனுபவம் வர ஒரே வழி, தினமும் ஒரு நொடி மௌனம். யோசனைகள் ஓயட்டும், உள்ளே பார்க்கட்டும். ஒரு நாள் அந்த அனுபவம் வரும். சிவன் தெரிவார், நிறைவு தெரியும். அந்த நொடியில் வார்த்தைகள் வேண்டியதில்லை, தெரியும், அவ்வளவுதான். அந்த அனுபவத்திற்கு காத்திருங்கள். தினமும் ஒரு நொடி மௌனம் வையுங்கள். ஒரு நாள் வரும், நிச்சயமாக வரும். சிவன் அனுப்புவார், அனுபவமாக அனுப்புவார், ஒரு தெளிவான நொடியில். ஆகஸ்ட் 28 அந்த பயணம். தினமும் ஒரு நொடி, காத்திருங்கள், சிவன் வருவார். இந்த ஒலியை முழுவதும் கேட்டீர்கள். ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. சிவன் சொல்லும் ஒரு உண்மை கேட்டீர்கள். நீ ஏற்கனவே நிறைவானவன் என்று. அந்த உண்மை மனசில் விதையாக விழுந்திருக்கிறது. அந்த விதை வளர வேண்டும். வளர ஒரு நீர் வேண்டும். அந்த நீர் தினமும் ஒரு நொடி மௌனம். ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி. உள்ளே பார்ப்பது, சிவன் இருக்கிறார் என்று நினைப்பது, நிறைவு இருக்கிறது என்று ருசிப்பது. ஒரு மாதம் இந்த நீர் விதை முளைக்கும். ஒரு வருடம் இந்த நீர் செடி வளரும். ஒரு வாழ்நாள் இந்த நீர் ஒரு மரம் வளரும். அந்த மரம் நிழல் கொடுக்கும், தென்றல் கொடுக்கும், சிவன் நிறைவு கொடுக்கும். இன்று அந்த விதை விழுந்தது. ஆகஸ்ட் 28. இந்த நொடி, இந்த விதை போகாமல் வளர்க்கட்டும். தினமும் ஒரு நொடி மௌனம். யோசனைகள் ஓயட்டும், உள்ளே பாருங்கள். சிவன் இருக்கிறார், நிறைவு இருக்கிறது. நீ ஏற்கனவே நிறைவானவன். சிவன் காத்திருக்கிறார், உள்ளில் எப்போதும் காத்திருக்கிறார். போங்கள், உள்ளே போங்கள், கண்டுபிடியுங்கள். சிவன் சொல்லும் ஒரு உண்மையை வேதாந்தம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். வேதாந்தம் ஒரு ஆழமான ஆன்மீக அறிவு. தமிழ் சித்தர்கள் அந்த அறிவை எளிய வார்த்தைகளில் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது என்னவென்று தெரியுமா? சிவோகம், நான் சிவன் என்று. இந்த 2 வார்த்தைகள் மிகவும் ஆழமான உண்மை. நான் சிவன் என்று சொல்வது ஒரு அகந்தை இல்லை, ஒரு ஆன்மீக உண்மை. ஆத்மா சிவன், சிவன் ஆத்மா, இரண்டும் வேறு வேறு இல்லை. இது புரிந்தால் வெறுமை எங்கிருந்து வரும்? சிவன் தன்னை வெறுமை என்று உணருவாரா? அவர் பரிபூரணம், முழுமை. அவர் நாம், நாம் அவர். ஆகவே நாமும் பரிபூரணம், முழுமை. இந்த வார்த்தைகள் வார்த்தைகளாக நிற்காமல் அனுபவமாக வர வேண்டும். அனுபவமாக வர மௌனம் வேண்டும். மௌனத்தில் சிவோகம் உணர்தல் வரும். நான் சிவன் என்று தெரியும் போது நிறைவு தெரியும், வெறுமை போகும். சிவோகம் என்று மனசில் சொல்லுங்கள். ஒரு நொடி, இப்போதே, நான் சிவன். அந்த வார்த்தைகள் மனசில் இருக்கட்டும். ஒரு நொடி, கண்களை மூடுங்கள். சிவோகம் திறங்கள். ஒரு விஷயம் உணர்ந்தீர்களா? ஒரு சிறு நிறைவு, ஒரு சிறு அமைதி. அது சிவோகம் உணர்வின் ஆரம்பம். சிவன் சொல்லும் ஒரு உண்மையை வாழ்க்கையில் கொண்டு வர ஒரு தினசரி நடைமுறை சொல்கிறேன். மிகவும் எளிது, ஆனால் மிகவும் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். காலையில் எழுந்திருக்கும் நொடி, கண்கள் திறக்கும் அந்த நொடியில் 3 ஆழமான மூச்சுகள். ஒவ்வொரு மூச்சிலும் மனசில் சொல்லுங்கள், சிவன் என்னில் இருக்கிறார் என்று. 3வது மூச்சில் சொல்லுங்கள், நான் ஏற்கனவே நிறைவானவன் என்று. அந்த 3 மூச்சுகளும் 1 நிமிடத்திற்கும் குறைவாக ஆகும். ஆனால் அந்த 1 நிமிடம் நாளை வேறு விதமாக ஆரம்பிக்கும், நிறைவோடு ஆரம்பிக்கும். மாலையில் ஒரு கஷ்டமான தருணம் வந்திருக்கும். ஒரு நொடி நிறுத்துங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவன் என்னில் இருக்கிறார், நான் நிறைவானவன் என்று. அந்த ஒரு நொடி அந்த கஷ்டமான தருணத்தை வேறு விதமாக பார்க்க வைக்கும். இரவு படுக்கும் முன் 3 ஆழமான மூச்சுகள். நன்றி, சிவன் இன்று என்னில் இருந்தார், என்னை நடத்தினார் என்று. அந்த நன்றியோடு தூங்குங்கள். தூக்கம் வேறு விதமாக இருக்கும். காலை வேறு விதமாக இருக்கும். காலை, மாலை, இரவு 3 தருணங்கள், மொத்தம் 3 நிமிடங்கள் ஒரு நாளில். அந்த 3 நிமிடங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிவன் சொல்லும் ஒரு உண்மையை வாழ்க்கையில் கொண்டு வர ஒரு 3 நிமிட வழி. இந்த உண்மை
நீ ஏற்கனவே நிறைவானவன் என்று. இந்த உண்மை தெரிந்தவர்களுக்கு உறவுகள் எப்படி மாறுகின்றன என்று சொல்கிறேன். பெரும்பாலும் உறவுகளில் ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த உறவு என்னை நிறைவாக வைக்கட்டும், அவர் என்னை புரிந்து கொள்ளட்டும், என்னை நேசிக்கட்டும், என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று. இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது உறவில் வலி வருகிறது. ஏன் நிறைவேறாது? ஏனென்றால் வேறொருவரால் நம் நிறைவை நிரப்ப முடியாது. நிறைவு உள்ளில் இருக்கிறது, வெளியிலிருந்து வருவதில்லை, வேறொருவரிடமிருந்தும் வருவதில்லை. சிவன் சொல்லும் ஒரு உண்மை அறிந்தவர்கள் உறவுகளிடம் நிறைவை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் நிறைவு உள்ளில் இருக்கிறது என்று தெரியும். உறவுகளிடம் அன்பை மட்டும் கொடுப்பார்கள், அன்பை மட்டும் பெறுவார்கள். நிறைவை கேட்பதில்லை. ஏனென்றால் நிறைவு வேறிடத்தில் இருக்கிறது, சிவனிடம், உள்ளில். இந்த புரிதலோடு உறவுகளில் வாழும்போது என்ன ஆகும்? நிறைவேறாத எதிர்பார்ப்பு போகும், வலி குறையும், உறவுகள் அழகாகும், தூய அன்பு மட்டும் இருக்கும். வேறொருவரை மாற்ற வேண்டும் என்ற ஆசை குறையும். ஏனென்றால் நிறைவை அவரிடம் கேட்கவில்லை, உள்ளில் கண்டுபிடித்து விட்டோம். இந்த வாழ்க்கை சாத்தியம் சிவன் சொல்லும் ஒரு உண்மை அறிந்தவர்களுக்கு. ஆகஸ்ட் 28. அந்த உண்மையை கேட்டோம், வாழ்வோம். ஒரு இறுதி ஆழமான விஷயம். சிவன் சொல்லும் இந்த ஒரு உண்மை எல்லா உண்மைகளுக்கும் அடிப்படை. இதை அறிந்தால் மற்ற எல்லா ஆன்மீக உண்மைகளும் புரியும். ஏனென்றால் இந்த உண்மையில் ஒரு விஷயம் தெளிவாகிறது. நான் என்ற அனுபவம் என்னவென்று. நான் என்பது ஒரு யோசனை அல்ல, ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு சிவன், அந்த விழிப்பு நிறைவு, அந்த விழிப்பு எல்லாவற்றிலும் இருக்கிறது, ஒவ்வொருவரிலும் இருக்கிறது. இந்த விழிப்பை அறிவது ஒரு ஆன்மீக விழிப்பு. அந்த விழிப்பு வந்தவர்களுக்கு வாழ்க்கை வேறு விதமாகும். தேடல் நிற்கும், நிறைவு வரும், சிவன் தெரிவார். அந்த விழிப்புக்கு ஒரு ஆரம்பம் மௌனம், தினமும் ஒரு நொடி மௌனம், யோசனைகள் ஓய்வது, வெறும் விழிப்பாக இருப்பது. அந்த விழிப்பே சிவன், அந்த விழிப்பே நிறைவு. ஆகஸ்ட் 28. இன்று அந்த விழிப்பு ஆரம்பிக்கட்டும். தினமும் ஒரு நொடி மௌனம், விழிப்பு, சிவன், நிறைவு. நீ ஏற்கனவே நிறைவானவன் என்று சிவன் சொல்கிறார். இப்போது நம்புங்கள், வாழுங்கள். சிவன் காத்திருக்கிறார், உள்ளில், எப்போதும். சிவன் சொல்லும் ஒரு உண்மையை அறிவதற்கு தகுதி என்னவென்று பலர் கேட்கிறார்கள். கோவிலுக்கு போக வேண்டுமா? பூஜை செய்ய வேண்டுமா? மந்திரங்கள் கற்க வேண்டுமா? சிவன் சொல்கிறார், தகுதி ஒன்றே ஒன்று. தேட விரும்புவது, திரும்ப விரும்புவது, உள்ளே பார்க்க விரும்புவது. அந்த விருப்பம் மட்டும் போதும். இந்த ஒலி கேட்கிறீர்கள், அந்த விருப்பம் இருக்கிறது என்பதன் அறிகுறி. சிவன் உங்களை தகுதியானவர்கள் என்று பார்க்கிறார். அதனால் இந்த ஒலி உங்களை சென்றடைந்திருக்கிறது. தகுதி இருக்கிறது. இப்போது ஒரே ஒரு விஷயம், திரும்புவது, உள்ளுக்கு திரும்புவது. சிவன் காத்திருக்கிறார், நிறைவு காத்திருக்கிறது. ஆகஸ்ட் 28. இன்று திரும்புங்கள். ஒரு நொடி, உள்ளே சிவன் இருக்கிறார், நிறைவு இருக்கிறது. நீ ஏற்கனவே நிறைவானவன். இந்த உண்மையோடு வாழுங்கள். இன்றிலிருந்து தினமும் ஒரு நொடி மௌனம், விழிப்பு, சிவன், நிறைவு. ஒரு வாழ்நாள் இந்த ஒரு உண்மையோடு வாழ்ந்தால் அது ஒரு நிறைவான வாழ்க்கை, சிவன் விரும்பும் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்காக. இன்றிலிருந்து ஆகஸ்ட் 28. கமெண்டில் நான் நிறைவானவன் என்று எழுதுங்கள். இந்த ஒலியை உங்கள் அன்பானவருக்கு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள், மணியை அழுத்துங்கள். இந்த உண்மை அறிவதற்கு ஒரு நடைமுறை வழி இருக்கிறது. வெறும் தத்துவமாக இல்லாமல் வாழ்க்கையில் கொண்டு வர. ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேளுங்கள். இப்போது இந்த நொடி என்னால் நிறைவாக இருக்க முடியுமா என்று. பெரும்பாலும் விடை வரும், முடியும் என்று. ஒரு சிறிய நொடியில், யோசனைகள் ஓயும்போது, ஒரு ஆழமான மூச்சில். அந்த நொடியில் நிறைவை ருசியுங்கள். ஒரு வினாடி, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு வினாடி. மாதம் கழிந்தால் ஒரு வித்தியாசம் தெரியும். நிறைவின் ருசி மனசில் தங்கும். தேடல் கொஞ்சம் குறையும், உள்ளே பார்க்கும் பழக்கம் வளரும். ஒரு வருடம் கழிந்தால் நிறைவு ஒரு பழக்கமான உணர்வாகும். வெளியில் கஷ்டம் வந்தாலும் உள்ளில் திரும்ப முடியும். ஒரு நொடியில் திரும்ப முடியும். அங்கே சிவன் இருக்கிறார், நிறைவு இருக்கிறது. 5 வருடம் கழிந்தால் இந்த திரும்புதல் தானாக நடக்கும். யோசனை வேண்டியதில்லை, நினைப்பு வேண்டியதில்லை. ஒவ்வொரு நொடியும் உள்ளில் சிவன் தெரிவார், நிறைவு தெரியும். வாழ்க்கை வேறு விதமாகும். இந்த பயணம் இன்று ஆரம்பிக்கட்டும். ஒரு வினாடி, இப்போது நிறைவாக இருக்க முடியுமா என்று. ஒரு ஆழமான மூச்சு, உள்ளே பாருங்கள், விடை வரும். சிவன் ஒரு விஷயம் சொல்கிறார், வெளியில் என்ன தேடினாரும் தவறு இல்லை என்று. பணம் தேடுவது, உறவு தேடுவது, வெற்றி தேடுவது தவறு இல்லை.
ஆனால் ஒரு நிபந்தனை, அவை நிறைவை தரும் என்று நம்பாதீர்கள் என்று. அவை வாழ்க்கையை எளிதாக்கும், ஆனால் நிறைவை தராது. நிறைவு வேறிடத்தில் இருக்கிறது. வெளி விஷயங்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் நிறைவை உள்ளில் கண்டுபிடியுங்கள். இரண்டும் சேர்ந்தால் ஒரு முழுமையான வாழ்க்கை. வெளியில் வெற்றி, உள்ளில் நிறைவு. இரண்டும் சேர்ந்தால் ஒரு அழகான வாழ்க்கை. இந்த சமநிலையே சிவன் விரும்பும் வாழ்க்கை. வெளியை புறக்கணிக்க வேண்டியதில்லை, உள்ளை மறக்க வேண்டியதில்லை. இரண்டும் சரியான இடத்தில் வைக்க வேண்டும். வெளி வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள், ஆனால் முழுமையாக மூழ்காதீர்கள். ஒரு நொடி உள்ளே திரும்புங்கள். சிவன் இருக்கிறார் என்று நினையுங்கள். திரும்பி வெளியில் போங்கள். அந்த திரும்புதல் ஒரு நொடி, ஆனால் வாழ்க்கையை மாற்றும். ஆகஸ்ட் 28, அந்த நொடியை ஆரம்பிக்கும் நாள். இன்று, இப்போது. சிவன் சொல்லும் ஒரு உண்மை பற்றி இன்னும் ஒரு ஆழமான விஷயம். இந்த உண்மை எப்போது புரியும் என்று. புரிதல் 2 விதம். வார்த்தைகளில் புரிதல், அனுபவத்தில் புரிதல். வார்த்தைகளில் புரிதல் எளிது. இந்த ஒலி கேட்கும்போது வார்த்தைகளில் புரிகிறது. ஆனால் அனுபவத்தில் புரிய நேரமாகும். அனுபவத்தில் புரிவது எப்போது? ஒரு நொடி மௌனத்தில் சிவனை உணரும்போது. அந்த ஒரு நொடி அனுபவம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, ஆனால் வாழ்க்கையை மாற்றும். அந்த அனுபவம் வர ஒரே வழி, தினமும் ஒரு நொடி மௌனம். யோசனைகள் ஓயட்டும், உள்ளே பார்க்கட்டும். ஒரு நாள் அந்த அனுபவம் வரும். சிவன் தெரிவார், நிறைவு தெரியும். அந்த நொடியில் வார்த்தைகள் வேண்டியதில்லை, தெரியும். அவ்வளவுதான்.